ஹாய் வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மல்லிகடை புவனா. இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்னை கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் ஆகுது மல்லிகடை வச்சு. நான் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5, 6 வருஷம் ஆகுது. அப்போ என்னை கேட்குறவங்களாம் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன மல்லிகடை வச்சா நீங்கள் அங்கே இடம் வாங்கிட்டீங்க, இங்கே வீடு கட்டிட்டீங்க, கார் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் மல்லிகடையை மட்டும் சம்பாரிச்சு இல்லைங்க. நம்ம வந்து மல்லிகடையும் அதில் வந்து ஒரு அங்கம் தான். நம்ம வந்து அதில் வந்து வேறு எதனா ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறோம், அந்த லேண்டை சேல்ஸ் பண்ணுறோம், ஒரு லேண்டு வாங்குகிறோம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு செயின் லிங்க் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மல்லிகடை. ஸோ அதனால் மல்லிகடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லிகடை வியாபாரம் மட்டும் பண்ணாமல் கூட மாட இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி டைம்னா புடவெல்லாம் எடுத்து வந்து சேல்ஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்மக்கிட்ட எப்படியே கஸ்டமர் இருக்காங்க, அது வந்து வீணாக போகாது. அப்போ அது சேல்ஸ் பண்ணுவேன்னா அன்றைக்கி நம்மளுக்கு வந்து ஒரு பல்க் அமௌண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பட்டாசு டைம் வந்தோடனே பட்டாசு சேல்ஸ் பண்ணுவேன். முன்னாடியே குரூப்பில் போட்டுருவேன். நான் எனக்கு வந்து ஒரு குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப். அதில் குரூப்பில் போட்டேன்னா வந்து நம்மக்கிட்ட சொல்லிவிடுவாங்க, இந்தமாரி பட்டாசு எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வேணும் 2000. அப்புறம் எப்படியும் நம்ம வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பாரிஸ், நான் வந்து சிவகாசிக்கு போக மாட்டேன். ஆனால் பாரிஸில் வந்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சிவகாசிலேருந்து வாங்கி கொடுக்குற ஒருத்தர் ஏஜென்ட் இருக்கார். அவர் மூலியமாக நான் வாங்குவேன்னா அப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே வாங்கிடுவேன். கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னாடியே நான் வாங்கிடுவேன். ஆயுத பூஜை வரதுக்கு முன்னாடி வாங்கிடுவேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரேட்டு கம்மியாக இருக்கும். அப்போ எனக்கு அதில் ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இப்படி தான் நான் வந்து பிரித்து வந்து பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதில் ஒரு ப்ராஃபிட் பார்த்து வர காசை வந்து சேர்த்து வச்சு ஒரு லேண்டு வாங்குறது, அதை கட்டி விற்கிறது, அதுமாரி பண்ணுறது தான் என்னோடய பிஸ்னஸ்ஸு. ஸோ என்னோடய சக்ஸஸை நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு வேறு எதனா தகவல் வேணால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.